ஆமாம். இதே ஓ சரி சரி. இப்படி ஒட்டிக்குதான்னு நாம் பிச்சை எடுக்கக்கூடாது. ஆ இது வெள்ளை பயிர் உளுந்து முளைக்குங்க. முளைச்சா வெள்ளைப்பயிர் உளுந்து சீக்காட்ட உளுந்து அது காஞ்சி போகும். அது காயா நீங்களே மருந்தடிக்காது. ஸோ இவங்க வந்து நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா விதை வெங்காயத்தை வந்து எப்படி வந்து பிரித்து ஊண்டணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறத வந்து நம்ம பிரிக்கக்கூடாது. அப்படி பிரித்தோம்னா ஒரு மாதிரி பூச்சி இதாட்டம், அதாவது அழுகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முளைக்கும், ஆனால் பெருசாக நமக்கு ஈல்டு கிடைக்காது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ வெங்காயம் ஊண்டுறீங்கன்னா அதை வந்து கவனமாக எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா அப்படியே முழுசாக கூட ஊண்டிக்கலாம். ஆனால் என்னென்னா ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து 1 கிலோ வெங்காயத்தை வந்து இப்போ நிறையா பிரித்து ஊண்டினோம்னா ஒரு வெங்காயமும் நமக்கு வந்து ஒரு 100லேருந்து 200 கிராம் கிடைக்கும். அப்படி மொத்தமாகவே நம்ம ஊண்டிட்டோம்னா அதுவே 100லேருந்து 200 கிராம் தான் வரும். ஸோ எப்படி வந்து ஈல்டை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத, எப்படி வந்து பிரித்து ஊண்டுறது அப்படிங்கிறது தான் இவங்க அனுபவசாலிகள் நமக்கு சொல்லித்தராங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி 3 வெங்காயம் ஒட்டி இருக்கிறத, இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறத வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது நம்ம பிரித்தாலும் அதில் உள்ள சதைப்பகுதி வந்து வெளியில் தெரியாமல் இருக்கணும். ஃபுல்லாக நம்ம பிரித்தாலுமே அந்த வெங்காயத்தோட தோல் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து 3ஆக பிரித்து நம்ம ஊண்டும் போது ஒன்று நமக்கு வந்து 150 200 கிராம் கிடைக்கும்.